நீட் தேர்வு விடைத்தாள் மதிப்பீட்டில் அதிர வைக்கும் முறைகேடு வெளியாகியுள்ள நிலையில் நீட் தேர்வை அழிப்பேன் என வீராவேசம் பேசிய பொம்மை முதல்வர் இப்போது நீட் தேர்வை ஒழிக்க வெகு நாட்கள் இல்லை என்று மீண்டும் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தேர்தல் வந்தால் பொம்மை முதல்வர் ஸ்டாலினும் வாரிசு அமைச்சர் உதயநிதியும் கையில் எடுத்துக் கொள்வது நீட் என்கிற அஸ்திரத்தை தான். நீட் தேர்வை ஒழிக்க வெகு நாட்கள் இல்லை, வெகு தொலைவில் இல்லை என வாய்க்கிழிய ஏகவசனம் பேசுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் அவர்கள். கடந்த மே 5ஆம் தேதி நாடு முழுவதும் நடத்தப்பட்ட நீட் தேர்வின் விடைத்தாள் மதிப்பீட்டில் முறைகேடு நடந்திருப்பது இப்போது அப்பட்டமாக அம்பலப்பட்டுள்ளது. நீட் தேர்வின் மொத்த மதிப்பெண் 720 என நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் 719, 718, 717 என மதிப்பெண்கள் பெற வாய்ப்பே இல்லை. நீட் தேர்வின் மூலம் வடநாட்டினர் மட்டும் ஆதாயம் அடைந்து வருவது இந்த ஆண்டு மட்டுமல்ல, தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் கடுமையாக பாதிப்படைந்து வருகிறார்கள். அனிதா முதற்கொண்டு 15ற்கும் மேற்பட்ட நீட் தேர்வு மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர். இந்த சூழலில்தான் மக்களால் ஒதுக்கப்பட்டிருந்த திமுக மீண்டும் ஆட்சியில் அமர நீட் தேர்வை ஆயுதமாக்கிக் கொண்டது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக ஆட்சி பொறுப்பேற்றால் முதல் கையெழுத்து நீட் தேர்வை ஒழிப்பதுதான் என்று முதல்வரின் புதல்வர் பேசினார். ஆனால் விடியா திமுக ஆட்சியாளர்கள் இதுவரை நீட் விலக்கு பெற ஒரு சிறு துரும்பையும் கிள்ளி போடவில்லை என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். விடியா திமுகவினர் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் முடிந்து 4ஆம் ஆண்டும் தொடங்கிவிட்டது. நீட் தேர்வால் ஏற்படும் பிரச்சனைகள் குறைந்த பாடில்லை. இப்போது நீட் தேர்வில் தேர்வானவர்கள் குறித்து பகீர் தகவல்கள் வெளியாகி வருவதை பார்த்து வருகிறோம். நீட்டை ஒழிக்கும் ரகசியம் தங்களுக்கு மட்டுமே தெரியும் என்ற வாரிசு அமைச்சர் உதயநிதி இதுவரை அந்த ரகசியத்தையும் வெளியிடவும் இல்லை. அப்படி எந்த ஒரு ரகசியமும் இவர்களிடம் இல்லை என்பதுதான் உண்மை. நீட்டை ஒழிக்க 50 லட்சம் கையெழுத்து வாங்குகிறோம் என்கிற ஒரு நாடகத்தையும் அவர்கள் அரங்கேற்றினார்கள். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் நீட் விலக்கு பெற 2019 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க விடியா திமுகவினருக்கு திராணி இல்லை. தற்போது தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 40 மக்களவை உறுப்பினர்களை வைத்துள்ள விடியா திமுக மீண்டும் அதே நாடகத்தை அரங்கேற்றி வருகிறது. தற்போது அரங்கேறியிருக்கும் நீட் தேர்வு முறைகேடு பற்றி ஒரு அறிக்கை பொம்மை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அதில் நீட் தேர்வை ஒழித்து கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை என மீண்டும் உருட்டியுள்ளார். பொய்யை உருட்டுவதில் அவருக்கு மட்டும் ஏனோ சலிப்பே ஏற்படுவதில்லை. தமிழகத்தில் நீட் தேர்வால் திமுக அரங்கேற்றி வரும் ஒவ்வொரு நாடகமும் விரைவில் தமிழக மக்கள் மத்தியில் தோளுரித்து காட்டப்படும் என்கின்றனர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்.